ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண்கலை கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டு தோட்டத்தில் குட்டியாக கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் வச்சு நம்ம வந்து சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து அதில் வந்து இப்போ வந்து பூச்செடி, பழச்செடி, அப்புறமா வந்து ஸ்பைசஸ் எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த பூச்செடியில் வந்து பவளமல்லி செடியை பார்க்க போகிறோம். இது பாருங்கள், எங்கள் வீட்டில் இருக்க பவளமல்லி செடி. இது வச்சு நாங்கள் வந்து ஒரு 4 இயர்ஸ் ஆன பிளான்ட். எவ்வளோ பெரிய பிளான்ட்டாக இருக்குது பாருங்கள். எனக்கு வச்சு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் பூவே பூத்துச்சு. இங்கே பாருங்கள், இப்போ வந்து கீழே கிட்ட எல்லாம் மொட்டெல்லாம் வச்சுருக்குது. எங்களுக்கு வந்து நிறைய பூ பூக்குது, ஆனால் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இதே பவளமல்லி செடி வந்து இந்த வாஸ்துக்காக எல்லாம் வைப்பாங்க. இதுக்காக நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் உண்டு. இது சிவனுக்கு, பெருமாளுக்கு எல்லாமே ரொம்ப உகந்த பூவு. தேவலோகத்து பாரிஜாதம்னு சொல்லுவாங்க. இந்த செடியை நம்ம சிட்டி லெவலில் இருக்கிறவங்க மாடி தோட்டத்தில் எப்படி வளர்க்கலாம் அப்படின்னா, எங்ககிட்ட அந்த பிளான்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. இங்கே பாருங்கள், குட்டியாக இருக்குது பிளான்ட்டு. இந்த பிளான்ட் வந்து இதை மாதிரி பெருசாக மரமாக வளராது. நமக்கு வந்து சின்ன செடியிலே வந்து பூ பூக்கிற பிளான்ட்டு. இங்கே பாருங்கள், நம்ம சின்னதாக க்ரோ பேக்கில் வச்சு அழகாக வளர்த்துடலாம். உங்களுக்கு ப்ரூஃபுக்கு இங்கே பாருங்கள், மொட்டு பூவோடே இருக்குது. ஸோ வந்து யாரெல்லாம் இந்த பவளமல்லி செடி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, நம்ம வந்து மாடி தோட்டத்தில் வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு ஆஃபரு. இப்போ பவளமல்லி செடி நம்ம வந்து மாடி தோட்டத்தில் வச்சே வளர்க்கலாம். இது வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன க்ரோ பேக்கோ, இல்லைன்னா மாடியில் க்ரோ பேக்லேயோ, இல்லை வேறு தண்ணி கேன், இந்த மாதிரி எதில் வேணாலும் வச்சு நம்ம வளர்த்துக்கலாம். ஸோ வந்து நமக்கு ஈஸியாக பவளமல்லி பூவை வந்து வளர்க்க வச்சு நம்ம வந்து பூ பறித்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம வீட்டு தோட்டத்தில் வந்து பூச்செடியில் வந்து இந்த மரமுல்லைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த செடி அவைலபிளாக இருக்குது. இந்த செடி வந்து பூ வந்து நான் வந்து இதில் வந்து வீடியோவில் ஆட் பண்ணுற பூ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு குத்து செடியாக சூப்பராக அழகாக வளரும். அழகாக வளர்ந்து ஃபுல்லாகவுமே அப்படி பால் மாதிரி வந்து ஃபுல்லாக பூவாக தான் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். இதுவும் இப்போ நமக்கு அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக வந்து கட்டர் ரோஸு. இதுவும் உங்களுக்கு நிறைய பேர் வாங்கியிருக்கிறீங்க, தெரியும் உங்களுக்கு. மெரூன் கலர் மட்டும் இப்போ அவைலபிளாக இருக்குது. இவ்வளோ பிளான்ட் மட்டும்தான். அடுத்ததாக வந்து எஸ்டர்டே, டுடே, டுமாரோ. நேற்றுக்கு ஒரு கலரில் இருக்கும், இன்றைக்கி ஒரு கலரில் இருக்கும், நாளைக்கு ஒரு கலரில் சேஞ்ச் ஆகும். ஒரு லாவெண்டர் கலரில் பூத்து நெக்ஸ்ட் டே லாவெண்டர் வித் ஒயிட்டில் இருக்கும், லாஸ்ட் டே பியூர் ஒயிட்டாக சேஞ்ச் ஆகும். ஃபுல்லி பூவாக தான் இருக்கும். அந்த வெரைட்டி இப்போ பூ காமிக்கிறதுக்கு இல்லை, நான் வந்து பிக்சர் ஆட் பண்ணுறேன். அப்புறமா வந்து இது எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்க நாட்டு வெரைட்டி பிங்க் கலர் ரோஸு. பிங்க் கலர்னால் பட்டன் ரோஸில் கொஞ்சம் பெருசாக பூக்கிற பூ தான். நாட்டு மஞ்சள் ரோஸில் அதே சேம் வந்து பிங்க் கலரு. இதுவும் 4 செடி தான் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து அதுவும் பிக்சர் ஆட் பண்ணுறேன். இது வந்து ரம்போட்டன் கிராஃப்டடு தான். நமக்கு வந்து சீக்கிரம் காய்க்கும்னு சொன்னாங்க. நான் நினைக்கிறேன் ஓரளவுக்கு ஒரு ஸ்டேஜ் வளர்ந்து ஒரு 1 இயர்க்கு அப்புறம் காய்க்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், எப்படின்னு தெரியலை. அடுத்ததாக வந்து ஸ்டார் ஃப்ரூட்டு. இப்போ இதை நீங்கள் கொண்டு போய் வச்சிங்கனாலே ஈல்டு எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ பூ. இதே மாதிரி தான் நாங்களும் பூவோடு தான் வாங்கிட்டு வந்தோம். அப்பத்துலேருந்து எங்களுக்கு காய்க்க தொடங்குது. இப்போ வரைக்கும் காய்ச்சிட்டு தான் இருக்குது. ஸ்டார் ஃப்ரூட் பிளான்ட்டுமே இப்போ நமக்கு வந்து சேல்ஸுக்கு வந்து அவைலபிளாக தான் இருக்குது. இந்த பிளான்ட்டு வேறு யாருக்காச்சும் பிளான்ட் வேணும்னு கேட்டிங்களானும் இதே மாதிரி பூவோடே பெரிய பிளான்ட்டாகவே நமக்கு கிடைக்கும். இந்த பிளான்ட் ரேட் வந்து 200 ருபீஸு. இதே மாதிரி உங்களுக்கு சீக்கிரமாகவே நமக்கு காய்க்க ஸ்டார்ட் ஆகிடும். எக்ஸாம்பிளுக்கு எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் காய்ச்சி நாங்கள் பழங்கள் பறித்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்பவும் எங்களுக்கு காய் இருக்குது, ப்ளஸ் வந்து பூவும் பூக்க ஸ்டார்ட் ஆகியாச்சு. ஸோ நம்பி ஸ்டார் ஃப்ரூட்டை வாங்கலாம். நம்ம வந்து குட்டியாக ஒரு க்ரோ பேக்கில் குத்து செடியாக வச்சு சூப்பராக வந்து க்ரூம் பண்ணி அழகாக வளர்க்கலாம். அடுத்ததாக வந்து இதெல்லாம் வந்து ஸ்பைசஸ்ஸு. இது வந்து பட்டை செடின்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம பிரிஞ்சி லீஃப்னு சொல்லுவோம்ல, அதுதான் இது. நம்ம பிரியாணிக்கெல்லாம் தாளிக்கும் போது போடுவோம்ல, அந்த லீஃப் தான் இது. இதை வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் இதோட பட்டை எடுத்து தான் நம்ம வந்து வேறு ஸ்பைசஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த செடி. அப்புறமா வந்து இது வந்து கிராம்பு செடியுமே இங்கே வந்து வரிசையாக இருக்குது பாருங்கள். கிராம்பு செடி சொன்னாவே உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக வந்து இது வந்து ஆல் ஸ்பைசஸ் செடினா இது வந்து நம்ம வந்து கரம் மசாலா யூஸ் பண்ணுவோம்ல, அந்த கரம் மசாலாவோட ஃப்ளேவரு இந்த ஒரு லீஃபில் கிடைக்கும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நானும் நம்பலை. இதோட பேர் வந்து சர்வ சுகந்தின்னு சொல்லுவாங்க. இதோட லீஃபை எடுத்து கசக்கி ஸ்மெல் பண்ணி பார்த்தா
அவ்வளோ ஒரு மனம். இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு கேட்டு நான் அப்புறம் ஒரு நர்சரியில் தேடி கண்டுபிடிச்சி இந்த பிளான்ட்டை நான் வாங்கி வச்சுருக்கேன். உங்களை யாருக்காச்சும் வேணும்னா வாங்கிக்கோங்க. இதுவுமே நம்ம வந்து மொட்டை மாடி தோட்டத்தில் க்ரோ பேக்கில் வச்சு கரெக்டாக க்ரூம் பண்ணி சூப்பராக வளர்த்துலாம். வீட்டில் தரையில் இடம் இருக்கிறவங்க தரையில் வச்சிங்கனாலும் அழகாக பெரிய செடியாக வளரும். இதில் வந்து ஒரு காய் எல்லாம் காய்க்கும். அந்த விதை மூலமாகவும் வளர்க்கலாம். அதுக்கப்புறம் சுற்றி வேர்லேயும் வந்து நாற்றும் வரும். அப்படியும் இந்த செடி வளர்த்தலாம். அதுக்கு அடுத்ததாக நம்மக்கிட்ட இருக்கிறது ஸ்ட்ராபெரி கொய்யா, ரெட் கலரு. இது வந்து காய்க்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா நமக்கு நிறைய காய்க்கும். இதுவுமே நம்ம மாடி தோட்டத்தில் வைக்கக்கூடிய பிளான்ட் தான். குட்டி குட்டியாக நிறைய காய்க்கும். இனிப்பும் புளிப்பும் டேஸ்ட்டு கலந்து இருக்கும். அடுத்ததை வந்து நம்ம இது வந்து பார்படோஸ் செரி, மினியாக குட்டியாக ஆப்பிள் மாதிரி இருக்கும். ஜூஸுக்காக யூஸ் பண்ணுறது. ஜூஸுக்காக யூஸ் பண்ணலாம். இதை வந்து நம்ம நிறைய காய்க்கும் போது எல்லா பழத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஜூஸ் அடித்து சுகரும் சேர்த்துட்டு ஃபில்ட்ரு பண்ணி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து இந்த பழ சீசன் இல்லாத டைம் கூட இந்த பழத்தோட ஜூஸை வந்து நம்ம சர்பத் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து லவ் லோலிக்காய். இதுவும் வந்து நம்ம வந்து நெல்லிக்காய் மாதிரி சாப்பிட்றதுக்கு சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். என்ன சொல்கிறேன், இதுவுமே வந்து ஃபஸ்ட்டு க்ரீன் கலரில் இருக்கும், அடுத்து ஒரு எல்லோ கலரில் வரும், அடுத்தது தான் வந்து நமக்கு வந்து ரெட் கலராக மாறும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. கொத்தாக காய்ச்சிருக்கும், கிரேப்ஸ் தொங்குற மாதிரி. அடுத்ததாக வந்து இது வந்து கேட்ச் ஐ ஃப்ரூட், பூனை கண் பழம்னு சொல்லுவாங்க. இது பழத்தை பார்த்து நம்ம வந்து ஒரு சேனலில் வந்து நான் வந்து இந்த பழத்தை தான் பார்த்தேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த செடியுமே வந்து நான் தேடி கண்டுபிடிச்சி தான் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி ஒரு 2-3 பேர் வாங்கியிருக்காங்க. இப்போவும் ஒரு 2-3 பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நான் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து அவைலபிளாக இருக்குது. ஒரு 6-7 செடிக்கிட்ட இருக்குது. வேணுங்கிறவங்க கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மோஸ்ட்லி நம்ம சேனலில் வந்து ரொம்ப சேல்ஸ் ஆனது என்னன்னா டேபிள் ஆரஞ்சு. லெமனுக்கு பதிலாக நம்ம ஜூஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ஃப்ளேவர் வந்து லெமனோட ஃப்ளேவர் இருக்காது, ஆரஞ்சோட ஃப்ளேவர் தான் இருக்கும். மேக்ஸிமம் நிறைய பேர் வாங்கிட்டாங்க. இப்போ அது மோஸ்ட்லி நல்லா சேல்ஸ் ஆகிறதுனால அது கொஞ்சம் நிறையவே எடுத்து வச்சுட்டோம். அதுக்கப்புறமா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டு ஸ்டார்ட் பண்ணதான் எக் ஃப்ரூட் பிளான்ட்டும் இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ஒரு ரோ ஃபுல்லாகவுமே எக் ஃப்ரூட்டு தான் இருக்குது. இதுவும் வேணுங்கிறவங்க கேட்டுக்கோங்க. இப்போவும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இந்த ஃப்ரூட்டுக்காகவே கொரியரு டிலேயில் வச்சுருந்தோம், இப்போ தான் வந்துச்சு. ஸோ இந்த இருக்குது. அடுத்ததாக வந்து இது வந்து கொக்கோ செடி. நீங்கள் உங்களுக்கு தோப்பு இந்த மாதிரியெல்லாம் இருக்குதுன்னா, இணலாம் இருக்குதுன்னா, வெயில் ரொம்ப படாது அப்படின்னு உள்ளவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா இது வந்து இணலில் தான் வளரும். அப்புறமா நம்மக்கிட்ட அரளி செடி வந்து அவைலபிளாக இருக்குது. அரளி செடியில் வந்து இங்கே பாருங்கள் பூவோட இருக்குது. நல்லா ஹைட்டாக வளர்ந்த செடியாக இருக்குது. ரெட் கலரு. அடுத்ததும் இங்கே பாருங்கள் ரெட் கலரு. நிறைய பேர் வந்து மொட்டை நம்ம ரெட் கலராக இருக்கும்னு வாங்குவோம். ஆனால் வாங்கிட்டு வந்த பிறகு பிங்க் கலராக இருக்கும். பட் வந்து இங்கே பாருங்கள் ப்ரூஃபோட இருக்குது. இதுவும் ரெட்டு தான். இங்கே பாருங்கள். அடுத்து பிங்க் கலரும் அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து அரளி செடி வேணுங்கிறவங்க கேளுங்க. பட் வந்து எங்களால் வந்து கொரியர் பண்ண முடியாது இவ்வளோ வளர்ந்த செடியை. ஏன்னா வந்து முறிஞ்சிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. குட்டி செடியாக இருந்தால் கொரியர் பண்ணிக்கலாம். அப்படி யாராச்சும் வேணும்னு கேட்டிங்கன்னா நான் வந்து சின்ன செடியாக வாங்கி தான் கொரியர் பண்ணணும். இது வந்து இங்கே பக்கத்தில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் உள்ளாடி யாருக்காச்சும் வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் வந்து கொண்டு வந்து கொடுக்கலாம். எத்தனை செடியாக இருந்தாலும் ஓகே தான், அவைலபிளாக இருக்குது. ஸோ அதையும் சொல்லிவிட்டேன். அப்புறமா வந்து இது கொய்யா செடியுமே நாங்கள் வந்து சேல்ஸுக்குன்னு கொண்டு வரல. சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டதுனால நாங்கள் வந்து இப்போ வாங்கியிருக்கோம். கொய்யா செடி இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க கேட்டுக்கோங்க. இதுவும் நம்ம வந்து மாடி தோட்டத்தில் வச்சு வளர்த்துக்கலாம். பெரிய சைஸ் க்ரோ பேக்கில் வச்சு வளர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து நெல்லி செடி, ஒட்டு வெரைட்டி தான், நமக்கு சீக்கிரம் காய்க்கக்கூடிய வெரைட்டி தான். இதுவும் இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணும்னு கேட்டிங்கன்னா நாங்கள் அடுத்தடுத்த ஆர்டர்ஸில் வந்து பிளான்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்குவோம். அதுக்கு அடுத்ததாக வந்து செங்கவரிக்காய் மாவுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாவு. இதுவும் ஒரு சப்ஸ்கிரைபர் தெரிஞ்சவங்க கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக தான் வாங்கியிருக்கோம். ஸோ வந்து வேணும்னா நீங்கள் கேட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப்பில் நாங்கள் வாங்கி கொடுப்போம். அதுக்கப்புறமா வந்து ரெட் கலர் வாட்டர் ஆப்பிள் பெரிய சைஸாக காய்க்கிறது, இதுவும் இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸு, கான்டாக்ட் நம்பரு எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சென்ட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி சேல்ஸ் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். பட் வந்து இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இதில் வந்து பிளான்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகியிருக்குது. ஸோ அதனால நான் வந்து எக்ஸ்ட்ரா பிளான்ஸோடதும் பழைய பிளான்டோட ரேட்டையுமே சேர்த்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சென்ட் பண்ணுறேன். உங்களுக்கு யாருக்காச்சும் பிளான்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அதில் கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பரில் வந்து உங்களோட அட்ரஸ்,
காண்டாக்ட் நம்பரு ப்ளஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன பிளான்ஸ் வேணும் அப்படிங்கிற ஆர்டரை அப்படியே சென்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து உங்களுக்கு புதுசாக ஏதாச்சும் வேணும்னா அப்படின்னாலும் அதில் மென்ஷன் பண்ணுங்கள். எங்களுக்கு அவைலபிளாக கிடச்சிதுன்னா நாங்கள் கண்டிப்பாக அதையும் சேர்த்தே கொரியர் போடுறோம். இது போக இன்டோர் பிளான்ஸ் எல்லாம் சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குன்னு இதுக்கு முன்னாடி வீடியோவில் கொடுத்துருந்தேன். அதுலேயும் வந்து நிறைய பேர் கேட்டு ஒரு 3-4 பேருக்கெல்லாம் கொரியர் போட்டிருந்தேன். இன்டோர் பிளான்ஸும் வேணுங்கிறவங்க அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சென்ட் பண்ணிட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிறத சொல்லுங்கள். அதையும் நாங்கள் வந்து கொரியர் பண்ணிடலாம். ஸோ வந்து கொரியர் சார்ஜ் தான் வந்து நமக்கு வந்து 5 கிலோ இருந்துச்சுன்னா 250 ருபீஸ் வரும். அதே இது 1 கிலோனா 60 ருபீஸ் வரும் எஸ்டி கொரியரில் கொரியர் சார்ஜ். ஏன்னா கொரியர் சார்ஜ் எவ்வளோ ஆகும் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நிறைய பேர் வந்து நிறைய நர்சரியிலேருந்து பிளான்ஸ் வாங்கும்போது அவங்க வந்து செடியை எடுத்து கோகோ வீட்டில் வச்சு பொதிஞ்சு கொடுக்குறதுனால அவங்களுக்கு நிறைய பிளான்ஸ் வந்து ஹெல்த்தியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து எங்ககிட்ட வாங்கும்போது நீங்கள் வந்து மணலோடையே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் சொல்கிறேன். 5 kg இருந்துச்சுன்னா 250 கொரியர் சார்ஜ் வரும். அதுக்கப்புறமா என்னென்னா ஒரு சிலர் வந்து பாதி மணலை எடுத்துட்டு மேலே கொஞ்சம் கோகோ பீட்டு வச்சுட்டு அப்படி சென்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்படியுமே சென்னைக்கு 2 கொரியர் சென்ட் பண்ணி சேஃபாக போய் சேர்ந்து அவங்க வந்து எங்களுக்கு வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் சென்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். ஸோ வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு பிளான்ஸ் என்ன வேணுமோ அதே நான் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டரும் ப்ளஸ் வந்து உங்கள் அட்ரஸும் சேர்த்து கொடுத்துருங்க. நாங்கள் வந்து கொரியர் போடுற அன்றைக்கி உங்களுக்கு மெசேஜ் போட்டுருவோம், இன்றைக்கி கொரியர் போட்டாச்சு அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். ஹாப்பி கார்டனிங்.